ஜெய் ஸ்ரீராம். மாகங்கா டூரிசத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மளோட காஷி யாத்திரையில நம்ம எங்கெங்க போனோம், எந்தெந்த நதியில ஸ்நானம் பண்ணணும், உங்களுக்கு அப்பப்ப வீடியோவா அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம். இன்னும் டீடைல்டு வீடியோஸா உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல வர இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு காஷி யாத்திரையை பத்தி நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறோம். காஷி யாத்திரைக்கு வரணும் அப்படின்னா இந்த வயசுக்காரங்க தான் வரணும், அந்த வயசுக்காரங்க தான் வரணும்னு யார் தீர்மானம் பண்ணது? காஷி யாத்திரைக்கு வரணும், காஷி எல்லையில நம்ம மிதிக்கணும் அப்படின்னா எல்லாம் வல்ல இறைவனுடைய பரிபூரண அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த எல்லைக்குள்ள நுழைய முடியும். இதுக்கு வயசோ எதுவுமே இதுக்கு தடை கிடையாது. இறைவனோட பிளெஸிங்ஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு தான் நம்ம காஷி யாத்திரை போகணும் அப்படின்ற மித்து இன்னைக்கும் பரவலா பேசப்படுது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல. ஏன் அந்த காலத்துல எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு தான் காசி யாத்திரை போகணும் அப்படின்னு சொன்னாங்க? திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஷியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போகுது? மரணத்தை நோக்கி தான் போகுது. மனிதராய் பிறந்தால் ஒரு நாள் கண்டிப்பா இறப்புங்கிறது நிச்சயம். அந்த காலத்துல எல்லா கடமையும் முடிச்சுட்டு காஷி யாத்திரை போறப்போ அங்கேயே அவங்க உயிரை விட்டுட்டு வந்தா, அந்த எல்லாம் அல்ல இறைவனுடைய எல்லையில அவங்க உயிரை விட்டுட்டு வரும்போது அந்த ஆத்மா டைரக்டா பரம்பொருளை போய் அடையும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இத்தனை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் நம்ம சென்னையில இருந்து ஃபிளைட் எடுத்தா கூட 2 to 3 hours ஆகும் நம்ம போய் வாரணாசியை ரீச் பண்றதுக்கு. இதே மற்ற பிளேஸ் ஒரு கும்பகோணமோ, தஞ்சாவூரோ, திருச்சியோ, மதுரை, திண்டுக்கல், சேலம், நீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்து கிளம்பணும் அப்படின்னாலும் த்ரூ ஃபிளைட்டே நம்ம போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டைரக்ட் ஃபிளைட் கிடைக்காது. சென்னையில இருந்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு டைரக்ட் ஃபிளைட் கிடைக்கும். நம்ம ஃபிளைட்லேயே போனாலும் நம்மளுக்கு 1 day ஆகுது. ட்ரெயின்ல போனோம்னா 2 to 3 days ஆகுது. பை ரோடு போனாலும் 2 to 3 days ஆகுது. இப்போ நமக்கு இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் போதே நம்மளுக்கு இத்தனை நாள் ஆகும்போது அப்போ அவங்க காஷிக்கு போகணும். இந்துவா பிறந்த ஒவ்வொருவரும் காஷிக்கு போகணுங்கிறது நம்மளுடைய கடமை. அப்ப அவங்க காஷிக்கு போகணும் அப்படின்னா போனா திருப்பி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. அதனால கடமையை முடிச்சுட்டு போனா அவங்க வந்தாலும் பிரச்சனை கிடையாது, வராட்டினாலும் அவங்க ஆத்மா சர்க்கதி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்ப எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு நடந்தே அவங்க காஷிக்கு புறப்பட்டாங்க. சிலர் போய் அங்கேயே அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்ச கதைகளும் இருக்கு. சிலர் காஷிக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்க கதையும் இருக்கு. திருப்பி வந்தவங்களுக்கு அந்த ஊர் எல்லையிலே வச்சு அவங்களுக்கு மரியாதை பண்ணி, அவங்களுக்கு எந்த விதமான மரியாதை கொடுத்து அவங்கள ஊருக்குள்ள அழைச்சிட்டு வரணுமோ அந்த மரியாதையை கொடுத்து அவங்கள ஊருக்குள்ள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அத்தனை மகிமை இந்த காஷி யாத்திரைக்கு. இன்னைக்கும் காஷி யாத்திரை போயிட்டு வரவங்கள நமஸ்காரம் பண்ணிக்கிற வழக்கம் சில சமுதாயங்களை இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை மகிமை காஷிக்கு. காஷியிலே கங்கை. சில விஷயங்கள்லாம் நம்மளால சொல்லும் போது நம்ம என்னதான் மிகைப்படுத்தி சொன்னாலும் அது சில பேருக்கு போய் ரீச் ஆகாது. அது அவங்க அந்த இடத்துல அதை அனுபவபூர்வமா உணர்ந்தா மட்டும்தான் அது அவங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணும் அப்படின்னா காஷிக்கு நீங்க வந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். அந்த கங்கை நதியில ஒரு பௌர்ணமி காலத்திலயோ ஒரு 3ஆம் பிறை காலத்திலயோ அந்த போட்ல பயணம் செஞ்சுக்கிட்டே அந்த நிலவையும் சந்திரனையும் பார்க்குற ஒரு அழகு, அது அது உண்மையாவே வார்த்தையால சொல்லவே முடியாது. காஷியில போய் நம்ம கங்கையில ஸ்நானம் செய்யும் போது அந்த கங்கா மாதா நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அவள் ஏத்துக்கிட்டு நம்மளை தூய்மைப்படுத்தி அனுப்புறா. அத்துணை மகிமை இந்த காஷிக்கு. காஷியில வாழ்ற மக்களுடைய பக்தி பாவத்தை ஒரு வார்த்தையால சொல்லவே முடியாது. அவங்க தன்னுடைய வாழ்க்கைய அந்த விஸ்வநாதருடையும் அன்னபூரணி விசாலாட்சி கால பைரவருடையும் நினைச்சுதான் அவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு வார்த்தையிலையும் அந்த தெய்வத்தோடைய சாணக்கியம் நம்மளால உணர முடியும். நம்ம சாதாரணமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கேள்வி கேட்டா கூட அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. ஆனா நீங்க மகாதேவ்னு சொல்லிட்டு நீங்க பேசும்போது அந்த வார்த்தைக்கு கொடுக்குற அவங்க மரியாதை, அதுவும் நம்ம போய் நேர்ல உணர்ந்தா மட்டும்தான் அது புரியும். ஒரு தேங்க்யூ சொன்னா கூட எதுக்கு தேங்க்யூ சொல்றீங்க, மகாதேவ் சொல்லுங்க அப்படின்னு அந்த பக்தி பாவத்தை அனுபவிச்சாதாங்க புரியும். எத்தனையோ பேர் வீட்டுல பெரியவங்களுக்கு காஷி யாத்திரை வரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அது வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைகள் அந்த அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பெத்தவங்களை காஷி யாத்திரைக்கு அனுப்பி வைங்க. காஷி யாத்திரைக்கு அவங்க வந்துட்டு வந்தாங்கன்னா அந்த பலன் புண்ணியம் உங்களை தான் சேரும்.
உங்களுடைய சந்ததிகளுக்கு தான் வந்து சேரும். ஒரு யாத்திரைக்கு போயிட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையை பார்க்கிற விதமும் அவங்க மனசு புத்துணர்ச்சி ஆயிருக்கிறதையும் உங்களால உணர முடியும். நிறைய பேரு காசிக்கு போறீங்க. காசிக்கு போறது வெறும் பிண்ட காரியங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடயே சில பேர் போறீங்க. காசிக்கு போனா அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நின்னு நிதானமா ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவிச்சு பாருங்க. எல்லா இடங்கள்லயும் நம்ம அவசர அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கோம். திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. நீங்க காசிக்கு போகும்போது நின்னு நிதானமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. காசியோட முழு பலனையும் நீங்க எல்லாருமே அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். சீக்கிரமா உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் காசி யாத்திரை வரணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். நீங்களும் மனப்பூர்வமா வேண்டிக்கோங்க. நம்மளோட மாகங்கா டூரிசத்துல அப்கமிங் வீடியோஸா ஒரு படித்தரை ஒரு காட்டை பத்தியும் நம்ம டீடைல்டு வீடியோவா கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய.